Hey guys, welcome to Friends on Education channel. So happy to meet you in this video. So without any delay, let's get started. So இன்னைக்கு நம்ம யூனிட் 2 Civics, Media and Democracy lesson தான் பார்க்க போறோம். So introduction பார்த்தலாம். Traditionally, India has many form of communication with the people in rural areas. Harikatha and Kothu are originally a religious media from in which the stories were propagated. It is a collective form of music, dance, speech, storytelling with the comic interludes. It has tremendous effects in communicating the message straight into the heart of the people. Then, social relevant messages were passed through this medium. Modern methods to address small and medium gatherings include seminars, dramas, public meetings, and workshops, etc. Print media has been referred to as people university because they perform the role of public informer, educate, and custodian of public interest. Let us discuss about media and its role. ஸோ இந்த லெசனில் நம்ம முழுக்க மீடியாவும் டெமோக்ரஸி பற்றி தான் பார்க்க போகிறோம். மீடியா எப்படி டெமோக்ரஸிக்கு உதவுது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ மீடியானா என்ன? யாருக்காவது தெரிஞ்சால் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். மீடியானா ஒரு ஒரு பிளேஸில் எல்லாருமே இப்போ உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், அதை நீங்கள் வந்துட்டு மீடியாவில் ப்ளேஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தனி பர்சன்ஸோட எக்ஸ்ப்ரெஷன்ஸை வெளிப்படுத்துறது தான் மீடியா. ஓகே, இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக் ட்ராமாஸ், எல்லாருக்கும் ட்ராமாஸ்லாம் தெரியும் இல்லையா? தெருக்கூத்து, அதுக்கப்புறம் நிறைய தெருவில் வந்துட்டு பாடுவாங்க, ஆடுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த மீடியா. அந்த கால ஒரு ஓல்டு மீடியான்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வந்துட்டு மீடியா வந்து வளர்ந்துருச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் மீடியா? எவ்ரி இண்டிவிஜுவல் பர்சன் இஸ் a medium of expression. An individual interacts through the media to reach other individuals and institutions. Media is generally the agency for interpersonal communication. Media includes every broadcasting and narrowcasting media. Media is the plural of the word medium. Such a medium or media allows to communicate message, thoughts, idea, views, etc. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி மீடியா வந்து ப்ராட்காஸ்டிங் அண்ட் நேரோகாஸ்டிங். ஒரு ப்ராட்காஸ்டிங், நேரோகாஸ்டிங். ப்ராட்னா விரிவு, ஓகேங்களா? நல்ல பெரிய விரிவாக சொல்கிறது ப்ராட்காஸ்டிங். ஸோ கொஞ்சம் குறுகலாக சொல்கிறாங்க இல்லையா? அதுதான் நேரோகாஸ்டிங் மீடியா. அதன் பார்த்திங்கன்னா, மீடியமோட ப்ளூரல் ஃபார்ம் தான் மீடியா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மீடியா. மீடியாவில் வந்துட்டு 5 டைப்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேரோகாஸ்ட் ப்ராட்காஸ்ட் மீடியா, பிரிண்ட் மீடியா, வெப் மீடியா அண்ட் சோஷியல் மீடியா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா, மீடியாஸ் வந்து இந்தந்த வகையில் இருக்குது மீடியாஸ். இதை வந்து நம்மளுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மீடியா, நேரோகாஸ்ட் மீடியாவில் வந்துட்டு கேபிள் டெலிவிஷன், டைரக்ட் மெயில், செமினார். நேரோகாஸ்ட் மீடியா வந்துட்டு கேபிள் டெலிவிஷன், டைரக்ட் மெயில், செமினார்ஸ்லாம் இருக்குது. ப்ராட்காஸ்ட் மீடியாவில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபிலிம்ஸு, டெலிவிஷன்ஸ், ரேடியோ, இதெல்லாம் தான் ப்ராட்காஸ்ட் மீடியா. பிரிண்ட் மீடியான்னா அதாவது எழுத்து வடிவத்தில் வர்றது தான் பிரிண்ட் மீடியா. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ், ஜேர்னல்ஸ், புக்ஸ், போஸ்டர்ஸ், ரிப்போர்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதுல பிரிண்ட் மீடியா. வெப் மீடியா பார்த்திங்கன்னா, கூகுள் வெப்சைட் அண்ட் பிளாக்ஸ். நம்ம வந்துட்டு கூகுளில் தான் இப்போ எதுனா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கூகுளில் தான் நம்ம சர்ச் பண்ணுவோம் இல்லையா? அது வந்துட்டு வெப் மீடியா. சோஷியல் மீடியா பார்த்திங்கன்னா, ட்விட்டர், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் தான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மீடியா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா, கம்யூனிகேஷன் ஆஃப் மீடியானா இப்போ வந்து கம்யூனிகேஷன் வந்துட்டு
2 டைப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று பார்த்திங்கன்னா பர்சனல் கம்யூனிகேஷன், இன்னொன்று பார்த்திங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன். பர்சனல் கம்யூனிகேஷன்னா இப்போது வந்து உங்களுக்கு யாருக்காவது லெட்டர் அனுப்பணும், இல்லை வந்துட்டு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிடலாம், டெலிஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம், செல்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணலாம், இமெயில், ஃபேக்ஸ், அந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணலாம். ஒரு தனிப்பட்ட பர்சனுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணுன்னா பர்சனல் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவோம். மாஸ் கம்யூனிகேஷன் பார்த்திங்கன்னா இது ஒரு பர்சன் மட்டும் இல்லை, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு நம்ம வெளிப்படுத்துறது. அதாவது பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர்ஸ், இப்போ நீங்கள் மட்டுமா நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறீங்க? எல்லோரும் தானே நியூஸ் பேப்பர்ஸ் படிப்பாங்க. ரேடியோ, டிவிஸ், கலெக்டிவ்லி தே ஆர் டெர்ம்ட் as மீடியா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா பிரிண்டிங் ப்ரெஸ் வாஸ் இன்வென்டட் பை ஜோஹன்ஸ் குட்டன்பெர்க் இன் 1453. பிரிண்டிங் ப்ரெஸ் பார்த்திங்கன்னா ஜோஹன்ஸ் குட்டன்பெர்கால் இன்வென்ட் பண்ணது. அது எந்த வருடம் பார்த்திங்கன்னா 1453. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போக போகிறோம். 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி. டெமோக்ரஸினா என்ன? யாருக்காவது தெரிஞ்சு கமெண்ட்ல கீழே சொல்லுங்கள். நான் இப்போ சொல்லிடுறேன். டெமோக்ரஸினா ஃபார் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஆஃப் த பீப்புள். ஓகேங்களா? டெமோக்ரஸினா இதுதான். ஓகே, தி 4 பில்லர் ஆஃப் டெமோக்ரஸி ஆர் லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் மீடியா. 4 பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அங்கேயே கொடுத்துருக்காங்க இல்லையா? டெமோக்ரஸின்னு கொடுத்து 4 தூண்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? டெமோக்ரஸியோட 4 பில்லர்கள் பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் மீடியா. இது 4 தான் டெமோக்ரஸியோட 4 தூண்கள். மீடியா ensures the temperancy in the working of all the above 3 systems. This 4th pillar of democracy ensures that all people living in far-off areas of countries are aware of what's happening in the rest of the country. In fact, mass media is the most impact vehicle for information, knowledge and communication in a democratic polity. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த நாட்டில் வந்து என்ன நடக்குது, இப்போ வந்துட்டு புயலோ இல்லை ரெயினோ வருதுன்னா நீங்கள் எது மூலயமா தெரிஞ்சுப்பீங்க? டிவிஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ரேடியோஸ் அந்த மாதிரிலாம் தானே வந்துட்டு தெரிஞ்சுப்பீங்க. பட் இது எதுவுமே இல்லைன்னா நம்மளால் வந்துட்டு இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து COVID-19 எங்கேருந்து வந்ததுன்னு கேட்டோன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டக்குன்னு சைனாலேருந்து வந்தது அப்படின்னு தானே சொல்லுவீங்க. உங்களுக்கு எப்படி சைனாலேருந்து வந்தது? அதாவது உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தா அப்படின்னு தானே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மீடியா. Media is very powerful entity on the earth. It is a mirror which shows various social, political and economic activities around us. People depend on the media for various needs including entertainment and information. Media keeps the people acquainted and it has become one of the major instruments of social change. Media not only bring out the day-to-day happening in the world but also exposes the strength and weakness of the government. இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா வந்து ஒரு எர்த்லே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டி. ஓகேங்களா? என்டிட்டினா க்ளாசரியில் பாருங்கள். ஓகேங்களா? மீனிங் பாருங்கள், நீங்கள் தான் இதுக்கு கண்டுபிடிக்கணும். இது வந்துட்டு இப்போ எதுனா கவர்மெண்ட் எதுனா இன்ஃபர்மேஷன் வந்துட்டு சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் வந்து நியூஸ் மூலயமாவோ இல்லை சோஷியல் மீடியாஸ் மூலமாகவோ இல்லை நியூஸ் பேப்பர்ஸ் மூலயமாவோ தானே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் மீடியா வந்துட்டு ஒரு சோஷியல் சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ், ப்ளீஸ் சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நம்ம எதோட விட்டோம்?
பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். சோஷியல் இப்போ வந்து ஒரு சமூகத்தில் வந்து ஒன்று நடக்குது அப்படின்னா அது வந்துட்டு இப்போ எது நடந்தாலும் மீடியா வந்து அதுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதனால மீடியா சோஷியல் ரெஸ்பான்ஸ் உள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. And then பார்த்தீங்கன்னா people depend on the media for various needs including entertainment and information. people வந்துட்டு மீடியாவை ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷனுக்கு வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க, இட் இஸ் ஆல்சோ ஃபார் என்டர்டெயின்மெண்ட் அப்படின்றது சொல்கிறாங்க. மீடியா கீப்ஸ் தி பீப்புள் acquaint and it has become one of the major instrument of social change. சோஷியல் சேஞ்சுக்கு இது இப்போ எதனா ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதுலேருந்து மீடியா வந்து பீப்புளை விழிப்புணர்வாக இருக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மீடியா நாட் only bring out the day-to-day happening in the world but also exposes the strength and the weakness of the government. மீடியா வந்துட்டு நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கொடுக்காது, கவர்மெண்ட்டோட தப்புகள் சரிகள் வீக்னஸ் அது எல்லாத்தையுமே தான் நம்மளுக்கு மீடியா வந்து எக்ஸ்போஸ் பண்ணும். இட் ஆல்சோ அட்வர்டைஸ் தி வேரியஸ் ப்ராடக்ட் அண்ட் ப்ரொடியூஸ்ட் பை தி ப்ரைவேட் கம்பெனிஸ். இட் கிரியேட்ஸ் தி அவேர்னஸ். ஆல் தி டிவி சேனல்ஸ் ப்ராட்காஸ்ட் நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் நியூஸ். இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, இப்போ நீங்கள் அந்த கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடையை வந்துட்டு யாருக்குமே நீங்கள் வந்து விற்கிறீங்க, ஒரு 1 வீக் ஆகுது நீங்கள் அந்த கடையை போட்டு, யாருமே உங்கள் கடைக்கு வரல. அப்போ வந்துட்டு ஓகே நான் ஒரு கதை சொல்கிறேன். ஒருத்தர் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கான நானே க்ரியேட் பண்ணி சொல்கிறேன். ஒருத்தர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கடை போட்டாராம். பட் யாருமே வந்துட்டு பழம் வாங்க வரலையாம். அதே மாதிரி அவர் என்ன பண்ணார், ஊர் மக்கள்கிட்டலாம் போய் கேட்குறாங்க, ஏன் நீங்களாம் என் கடைக்கு வர மாட்டேறீங்க, நான் வந்து உங்களுக்கெல்லாம் கம்மி விலையில் தானே விற்கிறேன், 1 கிலோ மாம்பழம் வந்துட்டு 20 ரூபா தானே விற்கிறேன், நீங்கள் ஏன் வர மாட்டேறீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அவங்களாம் சொல்கிறாங்க, என்னது உங்கள் கடையா, நீங்கள் எப்போ கடை வச்சுருக்கீங்க, நீங்கள் கடை வச்சுருக்கீங்கன்றதே எனக்கு தெரியல அப்படின்னு ஊர் மக்கள் ரிப்ளை பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸோ இல்லை எதனா விற்கிறீங்கன்னா அதுக்கு முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் தேவை. அட்வர்டைஸ்மெண்ட்னா இப்போ நான் இந்த பொருள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிவிஸ்லலாம் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் டிவிஸ் வந்து யூஸ் ஆகுது, டிவிஸ் மீடியாஸ் அந்த மாதிரி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. It creates the awareness. All the TV channels broadcast national and international news. Social problems are portrayed in many cinemas. Media provide a balanced report on any matters. It fights against the socio-political evils and injustice in our society while bringing empowerment to the masses and facilitating development. ஓகே, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சமூகத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு சினிமாஸ் வந்து ஒரு விழிப்புணர்வாக காட்டுது. இப்போ வந்துட்டு நிறைய சினிமாஸ் இருக்குது. இப்போ நீங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறாங்க, நீங்களே கூடமா இந்த சினிமா பார்த்துட்டு நான் இந்த மாதிரி ஆகினேன், இந்த மாதிரி நான் வந்துட்டு நல்ல முயற்சி எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது மீடியா வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேடியோ ஏஐஆர், இது வந்து ஆகாஷ்வாணில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கேட்டிருப்பீங்க ரேடியோவில். அஃபிஷியலி நோன் அஸ் ஆகாஷ்வாணி சின்ஸ் 1956, வாய்ஸ் ஃப்ரம் தி ஸ்கை is the radio broadcaster of the government of India launched in 1936. இது பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா ரேடியோ, இது வந்து கவர்மெண்ட்டால் லான்ச் பண்ணப்பட்டது. இந்தியாவில் வந்து இது 1936 வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆகாஷ்வாணின்னா வாய்ஸ் ஃப்ரம் தி ஸ்கை அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா நம்மளோட டாபிக் வரலாம், மீடியா அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன். இது பார்த்திங்கன்னா மீடியா அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன் பார்த்திங்கன்னா the media plays a prominent role in the formation of public opinion, general opinion of public on particular issue. இது வந்துட்டு மீடியா வந்து ஒரு
இம்பார்ட்டண்டான ஒரு ரோல். பப்ளிக்கில் நடக்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளுக்கு மீடியாஸ் தான் வந்துட்டு வெளிப்படுத்துது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் தி பவர்ஃபுல் டூல் இன் கண்டெம்பரரி டைம்ஸ். It has become a part of the everyday life of the people. They play a significant role in shaping a person's understanding and perception about the events occurred in our daily lives. The mass media plays a significant role in providing honest, intelligent, and unusual, unbiased account of events. The newspaper reflect the response of the people to the government policies. Thus, print media and electronic media helps the people to express their opinion on important issue. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்ன டாபிக் பார்த்துட்ருக்கோன்னு பார்த்திங்கன்னா மீடியா அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன். மீடியாவும் பப்ளிக்கோட ஒப்பீனியனும் அப்படின்ற டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம். மீடியா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல். மீடியா தான் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லுது. இப்போ நீங்கள் எதுனா ஒரு பப்ளிக்கில் ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் எங்கேருந்து தெரிஞ்சுப்பீங்க? மீடியாஸ்லேருந்து தானே தெரிஞ்சுப்பீங்க. இது வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல். இது வந்துட்டு மீடியா வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. And then பார்த்திங்கன்னா ethics and responsibility. Ethics is a code of values which govern our lives, so they are very essential for moral and healthy life. In the context of media, ethics may be described as a set of moral principles. The media is expected to follow a code of conduct which should be reflected in their reporting and writing. Sensational and distorted news should be avoided. இப்போ பார்த்திங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற டாபிக் தான் பார்க்குறோம். எத்திக்ஸ் வந்து ஒரு வேல்யூவான கோட். கவர்மெண்ட் இப்போ பார்த்திங்கன்னா மீடியா வந்துட்டு ஒரு கோட் வச்சுருக்கணும். கோட்னா அப்படி சொல்லலை. என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸஸ் தான் நம்ம போடணும், இந்த மாதிரி சென்சேஷனான ஒரு நியூஸ்லாம் போடக்கூடாது, ஒரு பரபரப்பான செய்தியெல்லாம் போடக்கூடாது, இப்போ ஃபேக் நியூஸ்லாம் போடக்கூடாது சொல்கிறாங்களா, அதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீடியாக்கெலாம் வந்துட்டு ஒரு கோட் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மீடியா வந்து ஒவ்வொரு ரிப்போர்ட்டையுமே கேரி பண்ணுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது மூலயமா சிட்டிசன்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸுமே தெரிஞ்சுக்கலாம். அவங்களோட பிளேஸ் சுற்றி ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே தெரிஞ்சுக்கலாம். தியரி ஆஃப் டெமோக்ரஸினா, டெமோக்ரஸி வந்துட்டு பீப்புள், இது வந்து ரூல் பை தி பீப்புள். டெமோக்ரஸினா ரூல் பை தி பீப்புள். இது வந்துட்டு ஒரு 2 கிரீக் வேர்ட்ஸை கம்பைன் பண்ணியிருக்கு. டெமோஸ்னா சிட்டிசன், கிரட்டாஸ்னா எய்தர் பவர் ஆர் ரூல் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மீடியா வந்து நாட் ஒன்லி இது வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணாது, பட் இது வந்து ஸ்டேட்டுக்கும் பப்ளிக்கும் ஒரு பிரிட்ஜ், ஒரு பாலமாக தான் உதவி செய்யுது. 2 பேருமே இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Thus the media act as a watchday of the democratic government. A democracy without media is like a vehicle without wheel. இப்போ மீடியா ஒரு டெமோக்ரஸி, மீடியா, அந்த டெமோக்ரஸியில் ஒரு மீடியா இல்லைன்னா அது வந்து ஒரு வண்டிக்கு சக்கரம் இல்லாத மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா லோக்கல் மீடியா பார்க்கலாம். லோக்கல் மீடியானா இப்போ இது வந்து நேஷ்னல் மீடியாஸ், குளோபல் மீடியாஸ் மாதிரி கிடையாது. இது வந்துட்டு உங்கள் ஏரியாவில், இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெரிவிக்கும் இந்த லோக்கல் மீடியா. அண்ட் தென் பார்த்திங்கன்னா கன்க்ளூஷன் பார்த்திங்கன்னா, this media in the contemporary world of information and technology plays a very significant role in educating masses. The media should always keep in mind that it should not publishing anything which corrupts the public minds and disturbs social peace. For healthy society, sharing of views, free flow of information, free communication and expression play a critical role. Media being powerful and important instruments of expressing have got
lot to contribute. Mass media have made the world smaller and closer. இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன, இந்த கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு தேவைதான், பட் இதை நிறையா யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து நம்மளோட வேர்ல்டை ஸ்மால் ஆக்கிட்டே நமக்கு க்ளோஸ் ஆகுது. இப்போ மீடியா யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து கிட்ட போகிறோம்னு நினச்சிக்கிட்டு தூரமாக போகிறோம். அதுதான் இவங்க சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா எவல்யூஷன் பாருங்கள், ஆர் க்ளோசரி பார்த்துட்டு வரலாம். க்ளோசரியில் பாருங்கள், ப்ராட்காஸ்ட்னால் ஒளிபரப்பு, பொலிட்டினா ஆட்சி அமைப்பு, கண்டெம்ப்ரரினா சமகால ப்ரெசன்ட் டே, எத்திக்ஸ்னா நெறிமுறைகள், அன்பயாஸ்டா நடுநிலையான, அத்தன்டிக்னா உண்மையான. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் எவல்யூஷன். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோவிங் கம்ஸ் அண்டர் தி பிரிண்ட் மீடியா? நியூஸ் பேப்பர் தான் வந்துட்டு பிரிண்ட் மீடியாவில் ஒரு பிரிண்ட் மீடியான்னு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா which one of the following is the broadcast media? ரேடியோ தான். and then which invention has brought the world closer? television. which is the mass media? radio, television, both A and B, none of these. both A and B tick பண்ணிக்கோங்க. why is it necessary for media to be independent? to write balanced report. next பார்த்தீங்கன்னா mass media have made the world smaller and closer. mass media தான் இதுக்கு ஆன்சர். every individual person is a medium of God's expression. அப்படி தான் எனக்கு இந்த ஆன்சர் தெரியல, நான் கூகுளில் டைப் பண்ணேன், பட் இந்த மாதிரி தான் ஆன்சர் வந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் போகலாம். பிரிண்டிங் ப்ரெஸ் வாஸ் இன்வென்டட் பை ஜோஹன்ஸ் குட்டன்பர்க். எத்திக்ஸ் இஸ் அ கோட் ஆஃப் வேல்யூ விச் கவர்ன் our lives. Dash is the radio broadcast of the Government of India. AIR. நான் வந்துட்டு AIRனு எழுதியிருக்கேன், பட் நீங்கள் வந்து ஆகாஷ்வாணின்னு எழுதிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா மேட்ச் தி ஃபாலோவிங். நேரோகாஸ்ட் மீடியாவுக்கு வந்துட்டு செமினார். சோஷியல் மீடியாவுக்கு வந்துட்டு ஃபேஸ்புக். பிரிண்ட் மீடியாவுக்கு போஸ்டர்ஸ். வெப் மீடியாவுக்கு கூகுள் வெப்சைட். ப்ராட்காஸ்ட் மீடியாவுக்கு வந்து ஃபிலிம்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட், டிக் தி அப்ரோப்ரியேட் ஆன்சர். ஃபஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் ஏ. செகண்ட் ஒன் பாயிண்ட் தி ஆட் ஒன். இதுக்கு வந்து ட்விட்டர் த ஆன்சர். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் தான் ஆன்சர். ஏ, பி அண்ட் சி ஆர் கரெக்ட். ஸோ வந்துட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ லாங்காக தான் போகுது, பட் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த லெசன் உங்களுக்கு சூப்பராக புரியும். அண்ட் தென் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் கீழே கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லிடுங்க. அண்ட் தென் விஜயநகர் அண்ட் பாமணி கிங்டம் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோவும் நம்ம சேனலில் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் தென் நான் வந்துட்டு விஜயநகர் அண்ட் பாமணி கிங்டம் முடிச்சாச்சு, ஸ்டேட் கவர்மெண்ட் முடிச்சாச்சு, அண்ட் தென் இந்த மீடியா அண்ட் டெமோக்ரஸி முடிச்சாச்சு. ஸோ அடுத்தடுத்த நாளில் வந்துட்டு சோஷியல் 7th ஸ்டாண்டர்டில் எல்லா இதுவுமே முடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ for watching and thank you for all subscribers our channel. Thank you for all subscribers. Thank you for watching. Bye bye. See you in the next video.